தி கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை விவரமாக பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்க தான் செய்யும். விஜயோடைய எந்த படங்களுடைய கிளைமேக்ஸ்லையும் சீக்குவல் இருக்குதுன்னுலாம் அஃபிஷியலாக சொன்னதில்ல. ஓப்பன் எண்டிங்காக தான் விடுவாங்க. நாமளே புரிஞ்சிக்க வேண்டியதான், ஓ இந்த படத்துக்கு சீக்குவல் இருக்குது போலன்னு. அப்படி தான் லியோவுக்கு பார்ட் 2 இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் தி கோட்டில் வெங்கட் பிரபு ஹீரோன்னு ஆரம்பிக்கிற மூவி முடியும் போது கோட் வெர்சஸ் ஓஜின்னு போட்டு வெங்கட் பிரபு வில்லன்னு மென்ஷன் பண்ணி சீக்குவல் இருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. எப்பவுமே என்னதான் க்ளவுனே நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணாலும் ஒரிஜினல் அளவுக்கு வராது. ஆனால் படத்தில் க்ளவுனோட பர்ஃபார்மன்ஸே மிரட்டலாக இருந்திருக்குன்னா அந்த க்ளவுனை உருவாக்கின ஒரிஜினல் கேரக்டரே வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தி கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுக்குற ஹைப்பு. ஓஜிங்கிறது ஒரிஜினல் கேங்ஸ்டர். ஃபுல் ஸ்பாய்லர் பண்ண வேணாம், வேற ஒரு படத்தை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். பாலிவுட்டில் அனிமல்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வில்லனை ஹீரோ சாகடிச்சிருவார். பட் போஸ்ட் கிரெடிட்டில் வில்லனுடைய தம்பி அசீஸ்னு ஒரு கேரக்டரு என்னை அண்ணனை கொன்னவனை பழிவாங்க வருவேன்னு காட்டுவாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோ ரன்வீர் சிங் தான், பட் போஸ்ட் கிரெடிட்டில் வர அந்த அசீஸ் கேரக்டருமே ரன்வீர் சிங் தான். தி கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் ட்ரீட்மெண்ட் வேறையாக இருந்தாலும் இந்த டைப்பில் தாங்க தி கோட் போஸ்ட் கிரெடிட் சீனே இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.